பார்க்க போறோம் அப்படின்னா இந்த மந்த்துக்கான சேலரி வந்து எல்லாருக்கும் வந்து ரிசீவ் ஆயிட்டு இருக்கும். ஸோ இந்த மந்த்ல என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கான நாள் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதை நம்ம நேத்தே வந்து சொல்லியிருந்தோம். இன்னைக்கான மார்க்கெட் கொஞ்சம் வீக்கா தான் வந்து இருக்கும். இன்னைக்கான காலையில நியூஸ் நம்ம எடுத்து பார்க்கும்போது இங்க ஆயில் பிரைசஸ் வந்து ஏறி இருக்கு. நம்ம நேத்தே சொல்லியிருந்தோம் $72 வந்து இப்போ ஆயில் பிரைஸ் வந்து இருக்கு. அது வந்து $83 வரைக்கும் போறதுக்கான சான்சஸ் இருக்குதான் வந்து சொல்லியிருந்தோம். இன்னைக்கான நாள்ல $83 வந்து போயிடுச்சு. 13% ஒரே நாள்ல ஏறி இருக்கு ஆயிலோட பிரைஸ். இங்க வேர்ல்டு லெவல்ல எல்லாத்துலயும் ஒரு பிரஷர் வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிக்கும். சோ ஒன்னொன்னா வந்து பார்ப்போம். நிப்டி 50 இன்னைக்கான நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத டீடைலா வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் க்ளோஸ் ஆனது வந்து 25,172 பாயிண்ட்ல வந்து க்ளோஸ் ஆச்சு. இன்னைக்கான நாள்ல ஓப்பன் ஆகும் போதே 25,000 பாயிண்ட்ல தான் ஓப்பன் ஆகும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. அப்படின்னா டிராப்ல தான் ஓப்பன் ஆகுன்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. அங்கிருந்து இறங்கி 24,500 24,200 வரைக்கும் போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. நிப்டி 50 வந்து ஒரு 1000 பாயிண்ட் கிட்ட வந்து இறங்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சென்செக்ஸுமே அதே மாதிரி தான் வந்து சொல்றாங்க. சென்செக்ஸ் வந்து 2000 பாயிண்ட் கிட்ட வரைக்கும் கூட இறங்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஃப்ரைடே மார்க்கெட் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சென்செக்ஸ் வந்து 950 பாயிண்ட் வந்து விழுந்திருக்கு. நிப்டி 50 வந்து 300 பாயிண்ட் வந்து விழுந்திருக்கு. ஓவராலா எஃப்ஐஎஸ் பார்க்கும்போது அவங்களோட ஆக்டிவிட்டி வந்து 7,000 கோடி ரூபாய் வித்துட்டு வெளியே போயிருக்காங்க. டிஐஎஸ் வந்து அதை சப்போர்ட் பண்ற விதமா 12,000 கோடி கொடுத்து மார்க்கெட்ல இருந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால தான் கொஞ்சம் வந்து ஸ்டேபிளா வச்சு இருந்துச்சு. ஸோ இன்னைக்கான நாள்ல மார்க்கெட் வந்து 25,000 ஓப்பன் ஆகும். அந்த 24,800 வரைக்கும் போகும். மேக்ஸிமம் போறது வந்து 24,500 கீழே வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குதான் வந்து சொல்றாங்க. ஸோ இது ஃபுல்லாவே உலக லெவல் மார்க்கெட் அந்த அளவுக்கான வீக்கா இருக்கிறத வச்சு வந்து சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் சீசனா இருக்குது க்ரூட் ஆயிலோட பிரைஸ் தான். ஸோ க்ரூட் ஆயிலோட பிரைஸ் வந்து $72 இருந்து $83 வந்து போயிடுச்சு. அங்க இப்போ $90 வரைக்கும் போறதுக்கான சான்சஸ் இருக்குதான் வந்து சொல்றாங்க. அண்ட் தென் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஒரு பாயிண்ட் வந்து பார்த்திருந்தோம். அங்கதான் ஆயில் சப்ளை வந்து 20% நடக்குது ஓவராலா நடக்கிற அந்த குளோபல் லெவல் அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். அது ஒரு வேளை பாஸ் ஆச்சு அப்படின்னா $90 மேல போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஏற்கனவே 13% வந்து ஏறி இருக்கு. ஸோ இந்த க்ரூட் ஆயில் பிரைஸ் ஏறுது அப்படின்னா இந்தியாவுக்கு ஒரு நெகட்டிவான இம்பாக்டா இருக்கும். ஏன் அப்படின்னா 85% நம்ம இம்போர்ட் தான் வந்து பண்றோம். ஸோ இப்படி நம்ம இம்போர்ட் பண்ணும்போது அதிகமான டாலர் கொடுத்து நம்ம இம்போர்ட் வந்து பண்ணுவோம். ஸோ நம்ம கிட்ட இருந்து டாலர் ரிசர்வ் வந்து வெளியே போக ஆரம்பிக்கும். டாலர் ரிசர்வ் வெளியே போச்சு அப்படின்னா என்ன ஆகும்? இப்போ $90 ருபி வேல்யூ வந்து $92 வரைக்கும் போறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இது ஒரு சைக்கிள் மாதிரி அப்படியே நமக்கு ஓவரால் அஃபெக்ட் ஆகும். நம்ம ஒரு காமன் மேனா பார்க்கும்போது $5,000 நம்ம மந்த்லி ஸ்பெண்டிங் பண்றோம் அப்படின்னா அதுல இருந்து ஒரு 10% ஏறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. 5,500 வரைக்கும் போறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஏன் அப்படின்னா பெட்ரோல் விலை வந்து ஏறிடும், எல்பிஜியோட விலை வந்து ஏறிடும். ஓவரால் அது அப்படியே இங்க வந்து இம்பாக்ட் வந்து ஆயிடும். ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் வந்து இப்போ கிளம்பி இருக்கு. ஓஎன்ஜிசி ஆயில் இந்தியாக்குள்ள ஒரு பெரிய பிளஸா வந்து இருக்கும். பட் ஆனா இந்த ரெஃபைனரி கம்பெனிஸ் அண்ட் தென் இந்த பெட்ரோல் கம்பெனிஸ் இவங்க எல்லாருமே ஒரு நெகட்டிவா இன்னைக்கான நாள் வந்து இருக்கும். இந்த அளவுக்கு போர்ட்ஃபோலியோ அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது அப்ப கோல்டு அண்ட் சில்வர் இன்னைக்கான நாள் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கோல்டு வந்து $5,278 per ounce வந்து இப்போ க்ளோஸ் ஆயிருக்கு. இங்க இருந்து 5,900 இல்ல அப்படின்னா $6,000 வரைக்கும் போறதுக்கான சான்சஸ் இருக்குதான் வந்து சொல்றாங்க. இதை நம்ம நேத்தே வந்து பார்த்திருந்தோம். சில்வர் வந்து 7% வந்து ஏறி இருக்கு. ஸோ கோல்டு அண்ட் சில்வர் ரேலி திரும்ப கண்டினியூ ஆகுதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. என்ன ரீசனால அப்படின்னா இந்த ஒரு போர் சூழல் வந்து இந்த அடுத்த லெவலுக்கு வந்து போய்கிட்டே இருக்கு. அண்ட் தென் உலக லெவல் எப்படி இருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். இந்த மாதிரி இருக்கும்போது கோல்டன் அண்ட் சில்வர் பக்கம் தான் எல்லாரும் வந்து போக ஆரம்பிப்பாங்க. ஏசியன் மார்க்கெட்ஸ் நேத்துக்கான நாள்ல வந்து வீக்கா தான் இருந்துச்சு. அதாவது க்ளோஸ் ஆகும்போது வீக்கா தான் இருந்துச்சு. அண்ட் தென் அமெரிக்கா மார்க்கெட்டும் வீக்கா தான் வந்து இருக்கு. ஜப்பான் மார்க்கெட்டும் வீக்கா தான் வந்து இருக்கு. ஓவராலா எல்லா மார்க்கெட்டுமே வீக்கா இருக்கும்போது இந்தியா மார்க்கெட் மட்டும் எப்படி ஏற செய்யும்? அதுவுமே இன்னைக்கான நாள்ல இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ எல்லா இன்வெஸ்டர்ஸோட அந்த போர்ஷனை பொறுத்தளவுல எல்லாருமே சேஃப் ஹேவன் அசெட்ஸ் நோக்கி போக ஆரம்பிப்பாங்க. அதுல கோல்டு அண்ட் சில்வர் தான் இருக்கு. மெயினா கோல்டு நோக்கி தான் வந்து போக ஆரம்பிப்பாங்க. சில்வர் பக்கமா ஒரு சில இன்வெஸ்டர்ஸ் வந்து போக ஆரம்பிப்பாங்க. ஸோ இன்னைக்கான நாள்ல மார்க்கெட் இறங்குச்சு அப்படின்னா அதை நம்ம ஒரு கன்சிடரேஷன் ஸ்டேஜா வந்து எடுத்துப்போம். ஏன் அப்படின்னா நமக்கு மந்த்லி சேலரி வந்து ரிசீவ் ஆயிட்டு இருக்கும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறதுக்கு. ஸோ இதை தாண்டியுமே இந்த மந்த் ஃபுல்லா மார்க்கெட் இறங்குச்சு அப்படின்னா அது கூட சான்சஸ் வந்து இருக்கிற சூழ்நிலை அப்படிதான் வந்து இருக்கு. ஸோ அப்படி இறங்குச்சு அப்படின்னா நீங்க வந்து ஃபோமோ வந்து கிரியேட் பண்ணிக்க வேணாம். அதாவது இந்த மார்க்கெட் வந்து இறங்கிடுச்சு நம்ம கிட்ட மணி இல்லையா அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஃபீல் பண்ண வேணாம். இப்போ என்னோட ஸ்டாண்டா எடுத்தீங்க அப்படின்னா மந்த்லி ஒன் டைம் தான் வந்து போடுவேன். அது வந்து ஒரு $10,000 $20,000 போடுறேன் அப்படின்னா பிரிச்சு போட்டுருவேன். அந்த மந்த்ல வந்து எவ்வளவுதான் அந்த ஸ்டாக் இறங்கினாலுமே திரும்ப அந்த பக்கம்லாம் வந்து போய் பார்க்க மாட்டேன். இங்க இருக்கிற அந்த டேட்டாஸ் வந்து பார்ப்பேன். ஏன் ஏறுது ஏன் இறங்குது அப்படின்றத வந்து பார்ப்பேன். பட் ஆனா நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரிலாம் பார்க்க மாட்டேன். பிரைஸ் வந்து லோவா போனால் கூட. இப்போ ஐடிசி கம்பெனியுமே அப்படிதான் வந்து ஆச்சு. ஒரு $350 கன்சிடர் பண்ணா டக்குன்னு $300 வரைக்கும் தான் வந்து போச்சு. அந்த டைம்ல வந்து மணி கிடையாது. ஸோ திரும்ப மணி வரும்போது அங்க பல்கா வந்து பை பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ இந்த மாதிரி இருக்கிற எல்லா ஸ்டாக்ஸுமே மார்க்கெட்ல இருக்கிற ஒரு 5,000 ஸ்டாக்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த 5,000 ஸ்டாக்ஸுமே கண்டிப்பா இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. கண்டிப்பா ஒரு நாள் வந்து நமக்கு அண்டர் வேல்யூல வந்து வரும். ஸோ அந்த டைம்ல நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கிட்டே போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டைட்டன் ட்ரெண்ட் மாதிரி கம்பெனிலாம் நம்ம கன்சிடர் பண்ணலாம்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா அது கண்டிப்பா ஒரு நாள் வந்து இறங்கும். அந்த டைம்ல வந்து கன்சிடர் பண்ணலாம். இப்போ அதுக்கான சான்ஸ் வந்து கிடையாது. இதை நான் எந்த எக்ஸாம்பிள் வச்சு சொல்றேன் அப்படின்னா 2022 ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஃபால்ல வந்துருச்சு. இப்போ என்ன பிரைஸ்ல இருக்கோ அதே மாதிரி தான் அப்போ வந்து இருந்துச்சு 2022. ஸோ அந்த டைம்ல இருந்து திரும்ப வந்து ஏற ஆரம்பிச்சிச்சு. ஸோ திரும்ப நீங்க டிசிஎஸ் கம்பெனிலாம் பார்த்தோம் அப்படின்னா $5,000 மேல வந்து போய் $6,000 கிட்டலாம் வரைக்கும் தான் போச்சு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இதுக்கப்புறம் இது கீழே இறங்காது அப்படின்ற மாதிரி நான் ஒரு அசம்ஷன் வந்து நினைச்சிட்டு இருந்தேன். பட் ஆனா நான் அங்க ஷேர்ஸ் கிட்டலாம் கேட்கும்போது கண்டிப்பா இறங்கும். ஸோ எல்லா ஸ்டாக்ஸுமே கண்டிப்பா ஒரு நாள் வந்து சான்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் ஆனா நான் பிலீவ் பண்ணல. ஏன் அப்படின்னா ஏஐ வேற வந்துருச்சுல. ஸோ ஐடி கம்பெனிஸ் எல்லாமே அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டு அடுத்த லெவலில் வந்து போயிடுவாங்க. ஸோ மார்க்கெட் வந்து இந்த ஷேர்ஸ் எல்லாமே இறக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன். பட் ஆனா ஏஐனால இந்த ஷேர்ஸ் எல்லாமே இறங்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஏதோ ஒரு ரீசனால அந்த ஷேர் வந்து இறங்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ எல்லா ஸ்டாக்ஸுமே கண்டிப்பா ஒரு நாள் வந்து சான்ஸ் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் இது டீட்டெயிலாக வந்து சொல்லிட்டு இருக்கோம்.
சரி, ஓகே. இப்ப நம்ம என்ன ஸ்டாக்ஸ் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம பேங்கிங் செக்டார்ல வந்து பார்ப்போம். மொத்தமா ஒரு 30 ஸ்டாக்ஸ் வந்து வச்சிருக்கேன். அதுல கன்சிடர் பண்ற மாரி இருக்குது ஒரு 10, 15 ஸ்டாக்ஸ் தான் வந்து இருக்கு. மீதி எல்லாமே ஓவர் பிரைஸ்டா வந்து இருக்கு. இப்ப நம்ம பேங்கிங் பக்கம் போனோம் அப்படின்னா ஐசிஐசிஐ பேங்க் வந்து இருக்கு. இதோட அந்த ஒரு கரண்ட் பிரைஸ்க்கு நம்ம வந்து புக் வேல்யூ நம்ம டிவைட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த பிரைஸ் டு புக் வந்து கிடைச்சிரும். ஸோ அது நம்ம பார்க்கும்போது 2.85 வந்து இருக்கு. அதாவது 2.85ன்ற பிரைஸ் டு புக் வந்து ரொம்பவே பிரீமியமா வந்து இருக்கு. ஸோ இந்த பிரைஸ்ல இது வந்து கன்சிடர் பண்ண முடியாது. புக் வேல்யூ ரூ. 484 தான். கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து ரூ. 1378 வந்து இருக்கு. ஸோ கொஞ்சம் ஓவர் பிரைஸ்டா தான் வந்து இருக்கு. HDFC பேங்க் ரூ. 887 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதோட அந்த ஒரு புக் வேல்யூ பார்க்கும்போது ரூ. 364 வந்து இருக்கு. பிரைஸ் டு புக் வந்து 2.44 வந்து இருக்கு. ஸோ இதையுமே கன்சிடர் பண்ண முடியாது. கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். இந்தசன் பேங்க் வந்து 956 ருபீஸ்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதோட பிரைஸ் டு புக் வந்து பார்க்கும்போது 1.15 வந்து இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம 1-2ன்ற மாதிரி கன்சிடர் பண்றதுக்கான சான்ஸா வந்து இருக்கு. புக் வேல்யூ வந்து ரூ. 833 வந்து இருக்கு. ஸோ இதுவுமே ஒரு பெரிய பேங்க் தான். ஸோ இதனால நம்ம இது 1-2ன்ற மாதிரி கன்சிடர் பண்ணிப்போம். அடுத்ததா ஃபெடரல் பேங்க் வந்து இருக்கு. இது வந்து ரூ. 299 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அந்த நீங்க பிரைஸ் டு புக்க பார்த்தோம் அப்படின்னா இங்க 2 வந்து இருக்கு. புக் வேல்யூ வந்து ரூ. 147 வந்து இருக்கு. ஸோ பாதி விலைக்கு கீழே வந்து இறங்கணும். ஸோ அந்த அளவுக்கு இறங்கினா தான் நம்ம கன்சிடர் பண்ண முடியும். ஸோ ஃபெடரல் பேங்க்கை நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து ரூ. 73 வந்து இருக்கு. அண்ட் தென் இதோட பிரைஸ் டு புக் வந்து பார்க்கும்போது 1.35 வந்து இருக்கு. அண்ட் தென் இங்க இதோட புக் வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா ரூ. 54 வந்து இருக்கு. ஸோ இந்தசன் பேங்க் மாதிரியே தான் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்குமே கொஞ்சம் பிரீமியம் கொடுத்து கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்ட் தென் அடுத்ததா இருக்குது கர்நாடகா பேங்க் வந்து இருக்கு. ரூ. 202 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் தென் இங்க பிரைஸ் டு புக் வந்து 0.61 வந்து இருக்கு. ஸோ இந்த பிரைஸ்ல இது வந்து அண்டர் வேல்யூட்ல வந்து இருக்கு. ஸோ அதனால இதுல அதிகமான போர்ஷன்ஸ் வந்து நம்ம பேங்க்ல வந்து விற்கலாம். சவுத் இந்தியன் பேங்க் வந்து ரூ. 41 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிரைஸ் டு புக் வந்து 0.98 வந்து இருக்கு. ஸோ இதுவுமே நம்ம 1-2ன்ற மாதிரியே கன்சிடர் பண்ணிக்கலாம். கன்சிடர் பண்ற ஸ்டேஜில் தான் வந்து இருக்கு. அடுத்ததா இங்க வந்து தமிழ்நாடு மர்கன்டைல் பேங்க் வந்து இருக்கு. ஸோ இதோட அந்த ஒரு பிரைஸ் வந்து ரூ. 669 வந்து இருக்கு. ஸோ கொஞ்சம் ரேலி வந்து ஆயிருக்கு. அண்ட் தென் நீங்க பிரைஸ் டு புக் பார்க்கும்போது 1.08 வந்து இருக்கு. ஸோ இதையுமே நம்ம வந்து 1-2ன்ற மாதிரியே கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நீங்க யூனியன் பேங்கை பொறுத்தளவுல இது வந்து ஏன் லிஸ்ட்ல வச்சிருக்கோம் அப்படின்னா இங்க எல்லாமே பிஎஸ்யூ பேங்க்ஸ்ல யாரோ ஒன்று கேட்டிருந்தாங்க. யூனியன் பேங்க் வந்து அதெல்லாம் லிஸ்ட்ல வச்சிருந்தோம். பட் ஆனா நம்ம வைக்கும் போது ரூ. 150 வந்து வச்சிருந்தோம். பட் ஆனா இப்போ ரூ. 202 வந்து ஏறிடுச்சு. பிரைஸ் டு புக் வந்து 1.18ல வந்து இருக்கு. ஸோ அதனால இதையும் வந்து ஸ்கிப் பண்ணிப்போம். இப்போதைக்கு நம்ம பிஎஸ்யூ பேங்க்ஸ்ல எதுவுமே கன்சிடர் ஸ்டேஜ்லயும் வந்து கிடையாது. அடுத்ததா என்பிஎஃப்சி கம்பெனியா பார்க்கும்போது முத்தூட் ஃபினான்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்க பிரைஸ் டு புக் வந்து 3.78 வந்து இருக்கு. ரொம்ப பிரீமியம்ல தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதனால இதையுமே நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். என்பிஎஃப்சி கம்பெனிக்குமே நம்ம பிரைஸ் டு புக் அண்ட் புக் வேல்யூ தான் வந்து பார்க்கணும். புக் வேல்யூ வந்து ரூ. 887 வந்து இருக்கு. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து ரூ. 3353 வந்து இருக்கு. ஒருவேளை இங்க கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து ஒரு ரூ. 1000 கிட்ட கிடைச்சது அப்படின்னா நமக்கு ஒரு பெட்டரான சான்ஸா வந்து இருக்கும். பட் ஆனா இப்போ ரூ. 3000 வந்து இருக்கு. அதனால இது வந்து ஓவர் பிரைஸ்டா வந்து இருக்கு. மணப்புரம் ஃபைனான்ஸ் வந்து ரூ. 283 வந்து இப்ப கரண்ட் மார்க்கெட் பிரைஸா வந்து இருக்கு. பிரைஸ் டு புக் வந்து 1.89 வந்து இருக்கு. ஸோ இதுவுமே கொஞ்சம் பிரீமியம் அமௌண்ட்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதனால இதையுமே நம்ம வந்து ஸ்கிப் பண்ணி போவோம். வந்தனா ஸ்பூர்த்தி வந்து இங்க என்பிஎஃப்சியா நம்ம பார்க்கும்போது 0.99ன்றது பிரைஸ் டு புக்கா வந்து இருக்கு. புக் வேல்யூ வந்து ரூ. 256 வந்திருக்கு. பிரைஸ் வந்து இப்போ ரூ. 253 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதனால இது வந்து இங்க கன்சிடரேஷன் ஸ்டேஜில் தான் வந்து இருக்கு. ஸோ அதனால நீங்க வந்து இந்த ரிஸ்க் எடுக்க போறீங்க அப்படின்னா இந்த ஸ்பந்தனா ஸ்பூர்த்தில வந்து ரிஸ்க் எடுக்கலாம். மீதி இருக்கிறது எல்லாமே ஓரளவுக்கு பேலன்ஸ்டா வந்து இருக்கும். ஸ்பந்தனா ஸ்பூர்த்தில நீங்க கன்சிடர் பண்றீங்கன்னும் போது உங்களுக்கு வந்து ரொம்பவே ரிஸ்க் டேக்கிங்கா வந்து இருக்கும். ஸோ இதுல டிவிடெண்ட் ஈல்டும் வந்து கிடையாது. ஸோ ரொம்பவே சின்ன கம்பெனி தான். ஸோ இது வந்து ஒரு ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட் ஸ்ட்ராட்டஜியா தான் நீங்க ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி வந்து பார்க்கணும். ஸோ இதுவுமே நீங்க ஆனா கன்சிடபிள் ஸ்டேஜில் தான் வந்து இருக்கு. டாடா இன்வெஸ்ட்மெண்ட் காப் வந்து ரூ. 658 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இங்க பிரைஸ் டு புக் வந்து 1.05 வந்து இருக்கு. புக் வேல்யூ வந்து ரூ. 628 வந்து இருக்கு. ஸோ இதுவுமே இப்ப பாக்குறது கன்சிடர் பண்ற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனா நம்ம இதை கன்சிடர் பண்ண வேணாம். ஏன் அப்படின்னா இது ஆவரேஜா லாஸ்ட் ஒரு 10 வருஷமா ட்ரேட் ஆயிட்டு இருந்தது 0.6ன்ற ஒரு பிரைஸ் டு புக்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. இப்போ 1.05 வந்து இருக்கு. இதை 1.2 வரைக்கும் ஏத்துட்டு போனாங்க. ஸோ டாடா இன்வெஸ்ட்மெண்ட் காப் வந்து அந்த ஒரு விஷயம்லாம் வந்து பிரிஞ்சதுல கார்பரேட் ஆக்ஷன்ஸ்லாம் வந்து நடந்துச்சு. ஸோ அந்த ஒரு ரீசன்ஸ்னால இந்த ஒரு ஷேர் வந்து ஏத்திட்டே போனாங்க. இப்போ இன்வெஸ்டர் எல்லாரும் வெளியே வந்துட்டு இருக்காங்க. ஸோ நமக்கு பிரைஸ் டு புக் வந்து 0.6 இல்ல அப்படின்னா 0.7 கிடைக்கும் போது நம்ம வந்து கன்சிடர் பண்ணிப்போம். இப்போதைக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன் அப்படின்னா இறங்குறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. அடுத்தது ஆட்டோமொபைல் செக்டர்ல பார்க்கும்போது டிவிஎஸ் மோட்டார்ஸ் வந்து இங்க பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் வந்து பார்க்கும்போது 63ல வந்து இருக்கு. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து ரூ. 3869 வந்து இருக்கு. ஸோ இதை நம்மளால கன்சிடர் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா கொஞ்சம் ஓவர் பிரைஸ் தான் வந்து இருக்கு. ஸோ இண்டஸ்ட்ரி பிஏ வந்து 31 தான் வந்து இருக்கு. பட் ஆனால் டிவிஎஸ் மோட்டார்ஸ் அதிகமான பிரைஸ் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. டாடா மோட்டார்ஸ் வந்து பார்க்கும்போது டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து ரூ. 505 வந்து இருக்கு. இதோட பிரைஸ் ஏர்னிங் ஸ்கிரீனரோட டேட்டா பார்க்கும்போது 408ன்ற மாதிரி வந்து காமிக்குது. பட் ஆனால் இவ்வளவு வந்து இருக்காது. இதை வந்து இந்த டைம்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வந்து ரொம்பவே வந்து ஏறிச்சு. ஸோ இதை நம்ம இப்போதைக்கு நம்ம தனியாக தான் கன்சிடர் பண்ண போறோம். ஸோ அப்படி இருக்கும்போது இங்க டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வந்து கொஞ்சம் வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணியே பார்ப்போம். ஏன் அப்படின்னா அதோட பெட்டர் அந்த பிரைஸ் ஏர்னிங்ஸ் வந்து நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு பிரைஸ் ஏர்னிங்ஸ் என்ன வருது எக்ஸாக்டா அப்படின்றத பார்த்துட்டு நம்ம வந்து வீடியோல வந்து சொல்லுவோம். 408ன்றதெல்லாம் வந்து இருக்காது. அதுக்கும் ரொம்ப கம்மியாவும் வந்து இருக்காது. ஸோ எக்ஸாக்டா எவ்வளவு இருக்கு அப்படின்றத வந்து பார்ப்போம். அசோக் லேலண்டை விட கொஞ்சம் கீழே இருக்கு அப்படின்னா நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். இல்ல அப்படின்னா வெயிட் பண்ணுவோம். ஸோ அதுக்கான ஒர்க் அவுட் வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வீடியோல வந்து சொல்லுவோம். இப்போதைக்கு இதை வந்து இங்க ஓல்ட் பொசிஷன்ல வந்து வைப்போம். டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் ரூ. 382 வந்து கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து இருக்கு. பிரைஸ் ரேஞ்ச் வந்து 23ல வந்து இருக்கு. ஸோ இதை நம்ம 1-2 மாதிரியே வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். பஜாஜ் ஆட்டோ வந்து 31ன்ற பிரைஸ் ட்ரேடிங்ஸ்ல வந்து இருக்கு. இப்ப இருக்க பிரைஸ் வந்து 9972 ருபீஸ்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு.
ஸோ இந்த பிரைஸ்ல இது வந்து கன்சிடர் பண்ண முடியாது. கொஞ்சம் ஓவர் பிரைஸ் தான் வந்து இருக்கு. அடுத்த கம்பெனியா இங்க ஆட்டோமொபைல்ஸ்ல ஹீரோ மோட்டோகார்ப் வந்து இருக்கு. ரூ. 5710 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்க 1% வந்து இறங்கிருக்கு. ஸ்டாக் பிரைஸ் ட்ரெய்னிங்ஸ் வந்து பார்க்கும்போது 20ன்ற பிரைஸ் ட்ரெய்னிங்ஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை பத்தியுமே நம்ம வந்து சாட்டர்டே வந்து பார்த்துட்டோம். கொஞ்சம் வெயிட் பண்ணி கன்சிடர் பண்றது பெட்டரா வந்து இருக்கும். ரூ. 5000 கிட்ட போச்சு அப்படின்னா கன்சிடர் பண்றது பெட்டரா வந்து இருக்கும். அடுத்ததா ஃபார்மா செக்டர் உள்ள வந்து வருவோம். சன்ஃபார்மா வந்து பிரைஸ் ட்ரெய்னிங்ஸ் வந்து 34ல வந்து இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிப்போம். கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து ரூ. 1737 வந்து இருக்கு. கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிப்போம். டாக்டர் இது வந்து ரூ. 1286 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிரைஸ் ட்ரெய்னிங்ஸ் வந்து 19ல வந்து இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம 1, 2 நம்பரே கன்சிடர் பண்ணிப்போம். நட்கா ஃபார்ம் அது 11ன்றது பிரைஸ் ட்ரெய்னிங்ஸா வந்து இருக்கு. ரூ. 988 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதை நம்ம தாராளமா வந்து கன்சிடர் பண்ணிப்போம். சிப்லா கம்பெனி வந்து ரூ. 1348 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதையுமே நம்ம வந்து கன்சிடர் பண்ணிப்போம். பிரைஸ் ட்ரெய்னிங்ஸ் வந்து 22ல வந்து இருக்கு. லைடஸ் லைஃப் சயின்சஸ் கம்பெனி வந்து ரூ. 921 பிரைஸ்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 18ன்றது பிரைஸ் ட்ரெய்னிங்ஸா வந்து இருக்கு. ஸோ இதையுமே நம்ம வந்து கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ நமக்கு ஃபார்மால 4 ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. ஸோ இதுல சிப்லா வந்து கொஞ்சம் வந்து நம்ம இந்த 3 கம்பெனி கன்சிடர் பண்ணிட்டு காசு இருக்கு அப்படின்னா சிப்லா வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்தது ஆயில் அண்ட் எனர்ஜி செக்டரை வந்து பார்க்கும்போது பிஜி இன்வெர்ட் வந்து இருக்கு. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து ரூ. 92 வந்து இருக்கு. ஸோ இதை நம்ம டிவிடெண்ட் ஈல்டுன்ற பர்பஸ்க்காக தான் வந்து கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம். டிவிடெண்ட் ஈல்டு வந்து 9.71% வந்து இருக்கு. ஸோ செம்மையான ஒரு டிவிடெண்ட் ஈல்டு தான் வந்து இருக்கு. ஸோ நம்ம கொடுக்குற அந்த ஒரு ரூ. 90 9% ரிட்டர்ன் வந்து கொடுத்துறாங்க. ஆல்மோஸ்ட் 10% வந்து ரிட்டர்ன் வந்து கொடுத்துறாங்க டிவிடெண்டா மட்டும். ஸோ அதனால நீங்க டிவிடெண்ட் ஈல்டுக்காக பாக்குறீங்க அப்படின்னா பிஜி இன்வெர்ட் வந்து தாராளமா வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். இங்க வந்து இந்த ஷேர் பிரைஸ் வந்து எவ்வளவு ஏறுன்றதுல வந்து இங்க கொஸ்டின் மார்க் தான். பட் ஆனா அந்த டிவிடெண்ட் வரது இன்னும் சாலிடா தான் வந்து இருக்கு. ஸோ அதனால டிவிடெண்ட் பர்பஸ்க்காக கன்சிடர் பண்றது பெட்டரா வந்து இருக்கு. அடுத்தது எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இருக்கு. 34ன்ற பிரைஸ் ட்ரெய்னிங்ஸ் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதை நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிப்போம். அமராஜா எனர்ஜி வந்து இங்க 20ன்ற பிரைஸ் ட்ரெய்னிங்ஸ் வந்து இங்க ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதையுமே நம்ம வந்து இங்க ஒரு டீடைலான ஒரு அனாலிசிஸ் மேக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கன்சிடர் பண்ணுவோம். இப்போதைக்கு கொஞ்சம் வந்து வெயிட் பொசிஷன்லேயே வந்து இருப்போம். மெட்டல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் செக்மெண்ட்ல வந்து பார்க்கும்போது டாடா ஸ்டீல் வந்து இருக்கு. பிரைஸ் ட்ரெய்னிங்ஸ் வந்து 27ல வந்து இருக்கு. ஸோ இந்த ஒரு பிரைஸ் ட்ரெய்னிங்ஸ்ல இதை வந்து கன்சிடர் பண்ண முடியாது. கொஞ்சம் வந்து காஸ்ட்லியா தான் வந்து இருக்கு. ஃபினாலெக்ஸ் கேபிள்ஸ் வந்து மார்க்கெட்ல டக்கு ஏறி நேத்து கூட ஒரு 4% வந்து ஏறி ரூ. 914ன்ற பிரைஸ்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸ்டாக் பிரைஸ் ட்ரெய்னிங்ஸ் வந்து பார்க்கும்போது 20.5ல வந்து இருக்கு. இதோட மீடியன் பிரைஸ் ட்ரெய்னிங்ஸுமே 20ல தான் வந்து இருக்கு. அதனால இந்த ஒரு ஷேர் வந்து இப்ப கன்சிடர் பண்றது பெட்டரா தான் வந்து இருக்கு. அதாவது நம்ம பிரீமியம் கொடுத்து வாங்கல, அண்டர் வேல்யூலயும் நம்ம வந்து வாங்கல, வேல்யூடுன்ற மாதிரியான பொசிஷன்ஸ் வந்து நம்ம வாங்கிட்டு இருக்கோம். அதனால ஃபினாலெக்ஸ் கேபிள்ஸ்மே 1, 2ன்ற மாதிரி கன்சிடர் பண்றது பெட்டரா தான் வந்து இருக்கு. தேஜஸ் நெட்வொர்க் கம்பெனி வந்து போன வாரம் ஃபுல்லாவே வந்து ஏறிட்டே வந்து இருந்துச்சு. நேத்துக்கான அந்த ஃப்ரைடே மார்க்கெட்டை பார்த்தா கூட 17% வந்து ஏறி ரூ. 436ன்ற பிரைஸ்ல வந்து இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிரைஸ் ட்ரெய்னிங் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஸ்கிரீன் டேட்டால வந்து காமிக்கல. நிறைய டேட்டாஸ் வந்து காமிக்கிறது அதிகமாக தான் வந்து இருக்கு. ஸோ அதனால இதை நம்ம இந்த டைம்ல வந்து ஸ்கிப் பண்ணிப்போம். நல்ல நியூஸ் ஒன்று வந்து இருக்கு. அதனால பிரைஸ் வந்து ஏறிட்டு இருக்கு. பட் ஆனால் அந்த ஒரு நல்ல நியூஸ் மட்டும் போதுமான்னு கேட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு ஆர்டர் வேல்யூ எவ்வளோ இருக்கு அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலாக வந்து வரட்டும். அந்த டைம்ல வந்து பார்ப்போம். பட் ஆனால் இப்போதைக்கு இப்போ வந்திருக்க அந்த ஒரு ஆர்டர் வந்து இருக்குல்ல, அது வந்து இந்த கம்பெனியை வந்து அடுத்த லெவல் டர்ன் அரௌண்ட் பண்ற மாதிரியான ஒரு ஆர்டர்ஸ் இருக்க மாதிரி வந்து தெரியல. ஸோ அதனால இப்போதைக்கு நம்ம இதை வந்து வெயிட் பண்ணியே வந்து பார்ப்போம். அடுத்ததா எஃப்எம்சிஜி அண்ட் தென் கன்சியூமர்ல பார்க்கும்போது ஐடிசி கம்பெனி வந்து இருக்கு. ஸோ இதோட பிரைஸ் வந்து 19ல வந்து இருக்கு. ஸோ இங்க ஐடிசி கம்பெனியோட இந்த பிரைஸ் ஏர்னிங்ஸ் செக் பண்ணி பார்க்கும்போது 12 ட்ரைலிங் மந்த் வந்து இருக்கும்ல, ஸோ அது வந்து 11ன்றது ஒரு சில இடத்துல வந்து காமிக்குது, ஒரு சில இடத்துல 19ன்ற மாதிரி வந்து காமிக்குது. ஹிஸ்டாரிக்கலா 15, 20, 26ன்ற ஒரு பிரைஸ் ரேங்க்ஸ் வந்து ட்ரேட் ஆயிட்டு வந்து இருந்தது. இப்போதைக்கு 11ன்றது ஒரு ஆர்டிகல்ஸ்ல காமிக்குது. லைக் வந்து இந்த மணி கண்ட்ரோல் அப்புறம் நிறைய வெப்சைட்ஸ் வந்து 11 வந்து காமிக்குது. ஸ்கிரீன் மாதிரி டேட்டால 19 வந்து காமிக்குது. குரோ மாதிரி டேட்டாலே 19 தான் வந்து காமிக்குது. பட் ஆனா நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் இது எல்லாமே ஏன் டிஃபரன்ஸ் வருது அப்படின்னா ஸ்டாண்டர்லோனுக்கும் கன்சாலிடேட்டுக்கும் நடுவுல அந்த ஒரு மெஷர்மெண்ட் வந்து அவங்க வச்சிருப்பாங்க. ஸோ இதை வந்து ஸ்டாண்டர்லோனா பண்ணிருக்காங்களா இல்ல அப்படின்னா கன்சாலிடேட்டடா பண்ணி சொல்லியிருக்காங்களான்றத பொறுத்து தான் இந்த ஒரு டிஃபரன்ஸ் வந்து இருக்கு. ஸோ அதை வந்து மேட்ச் ஆகுது கொஞ்சம் வந்து டைம் ஆகும். ஸோ இப்போதைக்கு நம்ம ஒரு இன்வெஸ்டரா பார்க்கும்போது ஐடிசி கம்பெனி நம்ம பல்க் மோட்ல கன்சிடர் பண்றது பெட்டரா தான் வந்து இருக்கு. ஸோ இந்த ஒரு ஷேர் வந்து ரிட்டர்ன் வரலன்ற மாதிரி நீங்க வந்து ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இதை பத்தி டீட்டெயிலான வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதை போய் நீங்க செக் பண்ணி பாருங்க. நீங்க லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் இல்ல அப்படின்னா 15 இயர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாலும் கூட உங்களுக்கு எப்படி 13% இந்த ரிட்டர்ன் வந்து எப்படி வந்து இந்த ஒரு கம்பெனி கொடுத்துருக்கு வித் அந்த டிவிடெண்ட் டீலோட நம்ம ஆட் பண்ணி பார்க்கும்போது அப்படின்றத நம்ம வந்து சொல்லியிருப்போம். லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்லயுமே ஒரு ரிட்டர்ன் தான் வந்து கொடுத்துருக்கு. கூட நம்ம ஐடி சோழர்ஸ்லாம் ஒரு பிரிஞ்சு போச்சுல, ஸோ அதையுமே நம்ம ஆட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து அந்த ரிட்டர்ன் கரெக்டாக தான் வந்து இருக்கு. ஸோ நம்ம அந்த ஒரு போர்ஷனே நம்ம வந்து இப்போ ஐடிசி கம்பெனியை நம்ம கன்சிடர் பண்ணிட்டே போவோம். அடுத்து ஐடிசி ஹோட்டல்ஸ் வந்து இருக்கு. இது வந்து இந்த பிரைஸ் வந்து 44ல வந்து இருக்கு. ஸோ கொஞ்சம் ஓவர் பிரைஸாக தான் வந்து இருக்கு. நம்ம ஸ்கிப் பண்ணிப்போம். HUL கம்பெனி இருக்கு. இதுவுமே பிரைஸ் ட்ரெய்னிங்ஸ் வந்து அதிகமாக தான் இருக்கு. அதையும் நம்ம ஸ்கிப் பண்ணிப்போம். ஜோதி லேப்ஸ் வந்து 26ன்ற பிரைஸ் ட்ரெய்னிங்ஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு பிரைஸ் ட்ரெய்னிங்ஸ்க்கு இது கொஞ்சம் வந்து காஸ்ட்லியரா தான் வந்து இருக்கு. ஸோ இதை விட பெட்டர் ஐடிசி கம்பெனி இருக்கிற ரீசனால, அதாவது இன்னும் கொஞ்சம் அண்டர் வேல்யூல இருக்கிற ரீசனால அதில் நம்ம பல்க் மோடா வந்து இறங்குவோம். கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து இங்க பிரைஸ் ட்ரெய்னிங்ஸ் வந்து 36ல வந்து இருக்கு. ஸோ அதனால அதையும் நம்ம ஸ்கிப் பண்ணிப்போம். அடுத்தது ஐடி செக்டர் உள்ள போனோம் அப்படின்னா கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து டிசிஎஸ்க்கு ரூ. 2637 வந்திருக்கு. ரூ. 3000 கீழே வருமா அப்படின்றதே நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பட் ஆனால் இப்போ வந்து ரொம்ப வேல்யூஷன் கம்மியா வந்து கிடைக்குது. அண்டர் வேல்யூடுன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் ஆனால் இது வந்து கொஞ்சம் வேல்யூடில் தான் வந்து கிடைக்குது. பிரைஸ் வந்து இப்போ 18ல வந்து இருக்கு. ஸோ அதனால 1, 2ன்ற மாதிரியே வந்து கன்சிடர் பண்ணிப்போம். HCL டெக் கம்பெனி வந்து ரூ. 1389 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிரைஸ் வந்து 21ல வந்து இருக்கு. ஸோ இதுவுமே கன்சிடரேஷன் ஸ்டேஜ்ல வந்து வந்துருச்சு. பிரைஸ் வந்து 22ல வந்து இருக்கு ஆல்மோஸ்ட். இதுவுமே கன்சிடரேஷன் ஸ்டேஜ்ல வந்து வந்துருச்சு.
பட் ஆனா நீங்க விப்ரோ, டிசிஎஸ் அந்த நீங்க இன்ஃபோசிஸ் கம்பெனியை தாண்டி நீங்க ஒரு கம்பெனியை கன்சிடர் பண்ண போறீங்கன்னா மட்டும் ஹெச்எல் டெக் வந்து வைங்க. ஏன் அப்படின்னா கொஞ்சம் காஸ்ட்லியா வந்து இருக்கு. விப்ரோ வந்து ₹200 பிரைஸ் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிரைஸ் எர்னிங்ஸ் வந்து 15.89 வந்து இருக்கு. ஸோ இதையுமே நம்ம 1, 2ன்ற மாதிரி கன்சிடர் பண்ணிப்போம். எந்த ஒரு ஐடி கம்பெனியுமே இப்போ பல்க் மோட்ல வந்து போக தேவையில்ல. அண்ட் தென் இன்ஃபோசிஸ் கம்பெனியை பார்த்தோம் அப்படின்னா ₹1300 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிரைஸ் எர்னிங்ஸ் வந்து இங்க 18 வந்து இருக்கு. ஸோ இதையுமே 1, 2ன்ற மாதிரி வந்து கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கான ஓவரால் கன்சிடரேஷன் ஸ்டேஜ்ல வந்து இருக்கிற ஒரு ஸ்டாக்ஸா வந்து இருக்கு. ஸோ இதுல கன்சிடர் பண்ற ஸ்டாக்ஸ் எல்லாம் 1, 2ன்ற மாதிரி கன்சிடர் பண்ணுங்க. ஸோ இதுல வந்து இன்னொரு கால்குலேஷன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா உங்ககிட்ட ஒரு ₹10,000 இருக்கு அப்படின்னா கூட உங்களால வந்து ஒட்டுமொத்த ஸ்டாக்ஸுமே கன்சிடர் பண்ண முடியுமா இப்ப நம்ம சொன்ன ஸ்டாக்ஸ்ல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கண்டிப்பா கன்சிடர் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஐடி அண்ட் தென் ஃபார்மாவே உங்களுக்கு ஒரு ₹10,000 வந்து இழுத்துரும். மீதி இருக்க ஸ்டாக்ஸ்லாம் உங்களால கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ அதனால ஒரு ₹10,000 இருக்கு அப்படின்னா நம்ம அந்த பெர்சன்டேஜ் வைஸ் வந்து நம்ம பிரிச்சு வச்சிருக்கோம்ல ஐடி அண்ட் தென் ஃபார்மால அதிகமான போர்ஷன்ஸ் லைக் வந்து 20% போர்ஷன்ஸ் வந்து வைக்கணும். ₹100 இருக்கு அப்படின்னா அதுல ஒரு ₹40 அங்க போட்டுறணும். மீதி இருக்கிற அந்த ஒரு 60%ல எஃப்எம்சிஜி அண்ட் தென் பேங்க்ஸ்ல வந்து ஒரு 20% இல்ல அப்படின்னா 30% வந்து வச்சுட்டு அண்ட் நீங்க அடுத்ததான் வந்து இருக்குது அந்த ஆட்டோமொபைல்ஸ் அப்புறம் மெட்டல் ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி நம்ம அதர் ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம கன்சிடர் பண்ண சொன்னது எல்லாமே இதுல நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்மளால பேலன்ஸ் பண்ணிட முடியும். இதை தாண்டி நம்மளோட போர்ஷன் கோல்டுலயே வந்து வைக்கிறோம்ல. ஸோ அந்த கோல்டு போர்ஷன்லயுமே நம்ம வந்து வச்சாகணும். ஸோ அதுலயுமே நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிறதுன்றது பெட்டரா வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ₹10,000 வச்சிருக்கீங்க அப்படின்னா எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். உங்ககிட்ட ஒரு ₹10,000 இருக்கு அப்படின்னா ஐடி அண்ட் தென் ஃபார்மால ஒரு 40%, எஃப்எம்சிஜில ஒரு 20%, பேங்க் அண்ட் தென் என்பிஎஃப்சில ஒரு 20%, மீதி இருக்க அதர்ஸ்ல வந்து ஒரு 20%. ஸோ ஓவரால் 100% இப்படி வந்து வந்துடும். இங்க கர்நாடகா பேங்க் வந்து கொஞ்சம் வந்து இங்க சீப்பா இருக்கிற ரீசனால பேங்க்ஸ்ல நீங்க கன்சிடர் பண்ணும்போது கர்நாடகா பேங்க்ல அதிகமான போர்ஷன் வந்து இருக்குது பெட்டரா வந்து இருக்கு. இப்ப ஐடில பார்த்தோம் அப்படின்னா ஒரு ₹3000 வைக்கணும் அப்படின்னா ஃபார்மால வந்து ஒரு ₹2,500 வைக்கணும் அப்படின்னா நம்மளால இங்க டிசிஎஸ் அண்ட் தென் விப்ரோ மட்டும் தான் இங்க ஐடில வந்து கன்சிடர் பண்ண முடியும். அதுவே வந்து பெட்டரா தான் வந்து இருக்கு. இங்க ஃபார்மால வந்து பார்க்கும்போது ஒரு ₹2,500 இருக்கு அப்படின்னா டாக்டர் ரெட்டி இல்ல அப்படின்னா நாட்கோ கன்சிடர் பண்றது பெட்டரா வந்து இருக்கு. இல்ல அப்படின்னா இங்க ஜைடஸ் நாட்கோ நீங்க போறீங்க அப்படின்னா அந்த காம்பினேஷனும் பெட்டரா தான் வந்து இருக்கு. அடுத்ததா எஃப்எம்சிஜில நம்ம பார்க்கும்போது ஒரு ₹1000 இருந்து ஒரு ₹1,200 நம்ம ஒதுக்குறோம் அப்படின்னா ஐடிசி கம்பெனி நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். அதிகமான குவான்டிட்டியில கூட நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ 3ன்ற குவான்டிட்டி வந்து இருக்கும். பட் ஆனா நம்ம ஒரு 4, 5ன்றத கூட நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். பேங்க்ஸ் பக்கம் நம்ம பார்க்கும்போது இங்க கர்நாடகா பேங்க் வந்து கொஞ்சம் அண்டர் வேல்யூல இருக்க ரீசனால அதுல வந்து அதிகமான போர்ஷன் வந்து வைக்கலாம். 3ன்ற குவான்டிட்டி கூட வைக்கலாம். அடுத்ததான் இங்க டிஎம்பி அண்ட் தென் சவுத் இந்தியன் பேங்க் வந்து வைக்கலாம். அதுக்கு அடுத்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து வைக்கலாம். என்பிஎஃப்சில போறீங்க அப்படின்னா ஸ்பந்தனா ஸ்பூர்த்தில போகும்போது நீங்க அந்த ஒரு எக்ஸ்போஷர் வந்து ஸ்மாலா வச்சுக்கிறது பெட்டரா வந்து இருக்கு. இல்ல நீங்க ரிஸ்க் டேக்கிங் ரொம்ப எடுக்கிறீங்க அப்படின்னா இதுல அதிகமான போர்ஷன் வைக்கிறது பெட்டரா தான் வந்திருக்கு. பட் நம்ம பேலன்ஸ்டா போகும்போது இந்த மாதிரியான அப்ரோச்லயே வந்து போவோம். அடுத்ததான் நம்ம அதர்ஸ்லாம் நம்ம பார்த்தோம்ல இதுல இந்த ஃபினாலிக்ஸ் கேபிள்ஸ் அண்ட் தென் வேற என்னென்ன ஸ்டாக்ஸ் நம்ம கன்சிடர் பண்ண சொன்னோமோ அதெல்லாம் இந்த லிஸ்ட்ல வச்சோம் அப்படின்னா நமக்கு பெட்டரா வந்து இருக்கும். ஸோ இப்படி நம்ம கன்சிடர் பண்ணும்போது ஓரளவுக்கு நம்மளால வந்து ஒரு ₹8,600 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு ₹1,300 நம்மளால வந்து வச்சிருக்க முடியும் கையில. ஸோ அந்த ஒரு ₹1,300 நம்ம என்ன ஸ்டாக்ஸ்லாம் அடிஷனலா கன்சிடர் பண்ணலான்றத பார்த்து நம்மளால நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரோச் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இதெல்லாம் தாண்டியுமே நம்ம வந்து அந்த கோல்டு வந்து கன்சிடர் பண்ணி ஆகணும். ஸோ அப்படி இருக்கும்போது அதுல தான் என்ன மாதிரியான பொசிஷன் வந்து வைக்கலாம். இந்த ஒரு 100% தாண்டி நீங்க ஒரு 10% அட்லீஸ்ட் கோல்ட்ல வச்சாதான் உங்களுக்கு வந்து பெட்டரா வந்து இருக்கும். கோல்டு ETF வைக்கிறது பெட்டராவே வந்து இருக்கு. இல்ல நீங்க சில்வர் ETF பக்கம் போறீங்க அப்படின்னா அது எந்த டைம்ல வெளியே வரணும்னு தெரிஞ்சா மட்டும் சில்வர் ETF பக்கம் வந்து போங்க. மேக்ஸிமம் கோல்ட்ல இருக்கிறதே நம்மளோட ப்ரெஃபரன்ஸா வந்து இருக்கு. இல்ல நீங்க வந்து புது இன்வெஸ்டரா இருக்கீங்க அப்படின்னா நீங்க என்ன மாதிரியான அப்ரோச் வந்து எடுக்கலாம். கண்டிப்பா கோல்டு அந்த நிஃப்டி 50 அப்புறம் நிஃப்டி மிட் கேப் இது இருந்தாலே உங்களுக்கு வந்து போதுமான அமௌண்டா தான் வந்து இருக்கு. ஸோ இதுமே நீங்க வந்து ETF ஃபார்மேட் கன்சிடர் பண்றது பெட்டரா தான் வந்து இருக்கு. இல்ல நீங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல சிப் மோட்ல வந்து ஆக்டிவேட் பண்றீங்கனாலும் பெட்டரா தான் வந்து இருக்கு. ஸோ இது ரெண்டுமே உங்களோட சாய்ஸ் தான். பட் நம்ம ETF ஃபார்மேட்ல வந்து பார்க்கும்போது லைக் வந்து இப்போ நம்ம ஸ்டாக்ஸா எப்படி கன்சிடர் பண்ணுமோ அந்த மாதிரி நம்ம ETF கன்சிடர் பண்றோம் அப்படின்னா நிப்பான் இந்தியாவோட ETF கோல்ட் பீஸ் வந்து இருக்கு. அது வந்து ₹131 பிரைஸ் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதை நீங்க வந்து தாராளமா கன்சிடர் பண்ணலாம். அடுத்ததான் நிப்பான் இந்தியா ETF அந்த ஒரு நிஃப்டி ஐடி வந்து இருக்கு. அது வந்து ₹33 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஓவராலா நிஃப்டியா வந்து விழுந்து இருக்க ரீசனால இதையுமே நீங்க வந்து ₹33 வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஐடி ஸ்டாக்ஸ்ல ₹1,300 இல்ல அப்படின்னா அந்த ஒரு ₹2,600 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்குல்ல ஷேர்ஸ் அதெல்லாம் உங்களால கன்சிடர் பண்ண முடியல அப்படின்னா நீங்க ஐடிபிஸ் வந்து கன்சிடர் பண்றது பெட்டரா தான் வந்து இருக்கு. அடுத்ததான் நிப்பான் இந்தியா ETF நிஃப்டி மிட் கேப் 150 வந்து இருக்கு. ஸோ இதையுமே நீங்க வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ₹226 வந்து இருக்கு. அடுத்ததான் நிப்பான் இந்தியா ETF அந்த நிஃப்டி 50 பீஸ் வந்து இருக்கு. ஸோ இது ₹285 வந்து இருக்கு. இதையுமே நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். ஃபார்மா ஸ்டாக்ஸுமே உங்களால கொடுத்து வாங்க முடியல அப்படின்னா நிஃப்டி ஃபார்மா வந்து இருக்கு. அது வந்து ₹23 வந்து இருக்கு. அதையுமே நீங்க வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். நீங்க நிஃப்டி ஐடி அந்த நிஃப்டி ஃபார்மாவை பொறுத்தல உங்ககிட்ட வந்து அந்த ஃபார்மா ஸ்டாக்ஸ் வாங்குறதுக்கு இல்ல அப்படின்னா இங்க ஐடி ஸ்டாக்ஸ் வாங்குறதுக்கு உங்ககிட்ட காசு இல்ல அப்படின்னா இதுல அதிகமான போர்ஷன்ஸ் வந்து வைக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதை உங்களால கன்சிடர் பண்ண முடியல அப்படின்னா மட்டும் நம்ம 20% வந்து வைக்க சொல்லியிருந்தோம்ல இங்க நிஃப்டி ஃபார்மா இல்ல அப்படின்னா இங்க நிஃப்டி ஐடில நம்ம வந்து வைக்க சொல்லியிருந்தோம்ல அந்த ஒரு பர்சன்டேஜ் மட்டும் நீங்க அதுல வந்து வைங்க. பல்க் மோட்ல வந்து போக தேவையில்ல. நிஃப்டி ஐடியா இருக்கட்டும் இல்ல அப்படின்னா ஃபார்மா ஐடிஎஃபா வந்து இருக்கட்டும். அந்த பக்கம் அதிகமான போர்ஷன்ஸ்லாம் வந்து வைக்காதீங்க. நம்மளோட அந்த போர்ட்ஃபோலியோ அசெட் அலோகேஷன் அந்த பர்சன்டேஜ் வந்து நீங்க நோட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து வைங்க. இவ்வளவுதான் இன்னைக்கான ஓவரால் வீடியோ. அடுத்த வீடியோல வந்து சந்திப்போம். அண்ட் தென் 1, 2 மாதிரி கன்சிடர் பண்ணீங்க. மார்க்கெட் விழுந்தால் கூட திரும்ப நமக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அப்போ உங்களால கன்சிடர் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ரொம்ப வந்து அந்த கிரேடி வந்து எடுத்துக்காதீங்க. ரொம்ப வந்து ஃபீரை வந்து ஆயிடாதீங்க. ஸோ நமக்கு கன்சிடர் பண்ணதுக்கு சான்சஸ் வந்து இருந்துகிட்டே தான் வந்து இருக்கும். இவ்வளவுதான் இன்னைக்கான வீடியோ. அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.